பிரைஸ் லார்ட். பிரியமான தேவ பிள்ளைகளே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை சந்திக்கும்படிக்காக கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கும் கூட நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. கவனிங்க, சங்கீதம் 50:15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்னைக்கு இந்த வசனம் என்ன காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, ஆபத்து காலத்தில் நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்கிறாங்களாம், உங்களையும் என்னையும் என்ன பண்ணுறாங்க, விடுவித்து பாதுகாக்கிறாங்களாம். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போது ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில் எப்போதும் என்ன செய்யுதுன்னா ஆபத்து, எப்பவுமே நமக்கு ஆபத்தான கண்ணிகள் என்ன பண்ணுது, உண்டு. ஒருவேளை சரீர ரீதியாக நீங்கள் யாராகிலும் நீங்கள் வியாதினால் கஷ்டப்படுவீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. விசேஷமாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, உன் சரீர ரீதியான பிரச்சனைகளை கர்த்தர் குணமாக்குவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உனக்கு ஆபத்து வந்திருக்குதா? இந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்போது பாருங்கள், பைபிளில் கூட நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, 18 வருஷமாக கூனியாகவே இருக்கிறாங்க. அவங்க சரீரத்தில் ஒரு கட்டு பலவீனம், அதை நிவர்த்தியாக்க அவங்களால 18 வருஷமாக முடியல. ஒருவேளை அவங்க போராடி பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களுடைய சரீரத்தில் பயங்கர போராட்டம், பலவீனம், கட்டு, குனிந்துக்கிட்டே தான் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சர்ச்சுக்கு போவாங்களாம். ஒருவேளை சர்ச்சில் போயிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ தெரியல. அப்போது அந்த தேவாலயத்தில் யாரெல்லாம் அவங்கள பார்த்து ஏளனம் செய்தாங்களோ, இல்லை அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு வேதனையாக இருந்ததோ தெரியல. தேவ பிள்ளைகளை எல்லாரும் நிமிர்ந்து ஆண்டவரை துதிக்கும் போது இந்த அம்மா மாத்திரம் குனிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. அவங்களால போயிட்டு என்ன பண்ண முடியல, ஒரு விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சரீர பலவீனம், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை, நம்ம கூனி குறுகி நிற்கிற ஒரு சூழ்நிலை கூட நமக்கு வரும். சபையில் போய் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு நின்று ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, எல்லாருக்கும் முன்னாடி வெட்கப்படாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சில நேரங்களில் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட உண்டு. ஸோ இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னென்னா, உனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாங்க. அப்போது ஆபத்து காலத்தில் நமக்கு கர்த்தர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். வியாதியின் போராட்டத்தில் நீங்கள் அப்படியே மூழ்கி கிடக்கணுன்றது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இந்த போராட்டம் நிவர்த்தியாகுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. ஸோ இந்த காலை வேளையில் உங்களுடைய வாயை கர்த்தர் நகைப்பினால் நிரப்புவாராக என்று சொல்லி, உடைய சரீரத்தை விடுதலையினால் கர்த்தர் குணமாக்கட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும், எல்லா ஆபத்தான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாக்கட்டும். நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க என்று சொல்லி உங்களை மனதார ப்ளஸ் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.